Dear student, very good morning. Today class Zoology Unit 21 Health and Disease அதாவது உடல்நலம் மற்றும் நோய்கள். Then today new topic approaches for protection of an abused child. அதாவது தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகள். The measure adopted for monitoring and assessment of abused child who have undergone sign of symptoms for trust or அதாவது தவறான பயன்பாட்டினால் துன்பத்திற்கு உள்ளான குழந்தைகளை கண்காணித்தல், மதிப்பிடுதல் மற்றும் அளவிடுவதற்கான வழிமுறைகளாகும். The first topic child helpline குழந்தைகளின் உதவிகரம். The child helpline provides a social worker who can assist the child by providing food, shelter and protection. குழந்தைகள் உதவிகரம் என்பது சமூக பணியாளர்களை நியமித்து குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதில் உதவி புரிகிறது. The next topic கவுன்சிலிங் த சைல்டு அதாவது குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்குதல். த ஃபிசியாலஜிஸ்ட் அண்ட் சோசியல் ஒர்க்கர் ஷுட் ப்ரொவைட் கைடன்ஸ், த கவுன்சிலிங் அண்ட் கண்டினியூஸ் சப்போர்ட் டு அன் விக்டிமைஸ்டு சைல்டு. அதாவது உளவியலாளர்கள், சமூக பணியாளர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்கி வழிகாட்டுதல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவு அளித்தல். தென் நெக்ஸ்ட் டாபிக் ஃபேமிலி சப்போர்ட் குடும்ப ஆதரவு. The victimized child should be supported by the family members. Then they should be provided with proper care and attendance to overcome their suffering. அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு முறையான கவனத்துடன் கூடிய பாதுகாப்பை வழங்குதல் வேண்டும். நெக்ஸ்ட் டாபிக் மெடிக்கல் கேர் மருத்துவ பராமரிப்பு. A child victim of sexual offences should receive medical care and treatment from health care professionals to overcome mental stress and depression. பாலியல் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட பயிற்சி பெற்ற சுகாதார நிபுணர்களிடமிருந்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் சிகிச்சை பெற வேண்டும். நெக்ஸ்ட் டாபிக் லீகல் கவுன்சில் சட்ட ஆலோசனை. த ஃபேமிலி ஆர் த guardian of the child victim shall be entitled to free assistance of a legal counsel for such offenses. பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர் தங்கள் விருப்பப்படி சட்ட ஆலோசகர் மூலம் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கும் உரிமை உண்டு. த நெக்ஸ்ட் டாபிக் ரிகபிலிட்டேஷன் அதாவது மறுவாழ்வு. ரிகபிலிட்டேஷன்ஸ் த enrolling in school and resume their education is an important step towards the rehabilitation of the child. It is essential that the child life is gradually returned to normal after the incidents of abuse. அதாவது மறுவாழ்வு பள்ளியில் மீண்டும் சேர்ந்து கல்வியை தொடர செய்வதே பாதிக்கப்பட்ட குழந்தைக்கான மறுவாழ்வு ஆகும். அக்குழந்தையானது படிப்படியாக மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு மீண்டு வருவதற்கு இது அவசியமான ஒன்றாகும். தென் லாஸ்ட் டாபிக் கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட் சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள். த கண்டக்டிங் அவேர்னஸ் கேம்பெயின் ஆன் சைல்டு அபியூசஸ் அண்ட் இட் இஸ் ப்ரிவென்ஷன்ஸ் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவதில் இருந்து தடுக்க விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல். மோர் டு நவுன் மேலும் அறிந்து கொள்ளுதல். The National Commission for Protection of Child Rights NCPCR was set off in March 2007 under the Commissions for Protection of Child Rights CPCR Act 2005. The Act emphasizes the principles of universality and
inviolabilities of child rights and recognizes the dawn of urgence in all the child-related policies of the country. The protection of all children of all age group up to the 18 years of age is of equal importance. The policies depends periodicity actions for the most vulnerable children. அதாவது குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் 2007 NCPCR என்னும் குழந்தை உரிமைகள் சட்டம் நிறுவப்பட்டது. இது 2005 கீழ் அமைக்கப்பட்டது. CPCR இச்சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை வரையறுக்கிறது. Prevention of child sexual abuse. Prevention of child sexual abuse. அதாவது குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தடுத்தல். The most important social policies proclaimed universally is the prevention of child abuse. The talking step to prevent childhood sexual abuses is parental and institutional responsibility and instructions to be given by parents and teachers to the child are. அதாவது உலகளவிய முறையில் வலியுறுத்தப்படும் முக்கியமான சமூக கொள்கை குழந்தைகளை பாலியல் முறையிலான தவறான பயன்பாட்டிலிருந்து தடுக்கும் முயற்சிகளே ஆகும். இதனை மேற்கொள்வது பெற்றோர் மற்றும் நிறுவன அமைப்புகளின் பொறுப்பே ஆகும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவுரைகள். First point, do not talk to any suspected person or dangerous and to maintain a distance. சந்தேகப்படுகின்ற நபரிடம் அல்லது தெரியாத அந்நிய நபரிடம் பேசுவது மற்றும் அவர் அருகில் செல்வது கூடாது. Not to be alone with unknown person. எந்த ஒரு தெரியாத நபருடனும் தனியாக இருக்கக்கூடாது. To be careful while traveling alone in public or private transport. அரசு அல்லது தனியார் போக்குவரத்து வாகனங்களில் அதாவது பேருந்துகள், ஆட்டோ, ரயில் தனியாக பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். Do not receive money, toy, gift or chocolate from known or unknown person to them without the knowledge of their parent. பெற்றோருக்கு தெரியாமல் எவரிடமிருந்து பணம், பொம்மைகள், பரிசுகள் அல்லது சாக்லேட்டுகள் போன்றவற்றை வாங்க கூடாது. Not to known or unknown person to touch them. தெரிந்த அல்லது தெரியாத நபர்களை தொட அனுமதிக்க கூடாது. It is the responsibility of every individual living in a society to ensure a safe and protected environment for our children, to enable them to live with dignity and free from any form of violence. நம் குழந்தைகள் கண்ணியமான, எந்த வகையிலும் வன்முறையற்ற, பாதுகாப்பான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான சூழலை உறுதி செய்வது சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதரின் பொறுப்பு ஆகும். ட்ரக், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அப்யூஸ். அதாவது மருந்து, ஆல்கஹால் மற்றும் புகையிலையின் தவறான பயன்பாடு. The physical and mental dependency on alcohol, smoking and drug is called addictions. The addictive potential of these substances pulls up individual into a vicious cycles leading to the regular abuses and dependency. Then this is a serious consideration because abuses or tobacco, alcohol or drugs produce many harmful effects in an individual, to the family and even to the society.
The dangerous behaviors pattern among youth can be prevented through proper guidance. அதாவது ஆல்கஹால், புகைப்பிடித்தல் மற்றும் மருந்துகளை உடல் மற்றும் மனம் சார்ந்து இருப்பது அடிமையாதல் எனப்படும். இந்த பொருள்களில் உள்ள அடிமைப்படுத்தும் பண்புள்ள போதையானது ஒருவரை தீய விளைவுகளுக்கு உட்படுத்தி அவர்கள் அப்பொருளை நிரந்தரமாக சார்ந்திருப்பதற்கு இட்டு செல்கிறது. புகையிலை, ஆல்கஹால் மற்றும் மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் தனிநபர், அவரின் குடும்பம் மற்றும் சமுதாயத்தில் விளைவுகளை உண்டாக்குவது மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். இந்த ஆபத்தான நடத்தை முறையை முறையான கல்வி மற்றும் வழிகாட்டுதல் மூலம் தடுக்க வேண்டும். ட்ரக் அபியூஸ் அதாவது மருந்துகளின் தவறான பயன்பாடு. ட்ரக் அபியூஸ் The drugs are normally used for the treatment of disease and advice of a physician and withdrawn after recovery. A person who is habituated to be a drug due to its prolonged use is called drug addict. Then this is called drug addictions or drug abuse. மருந்துகள் வழக்கமாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு நோயிலிருந்து குணமடைந்த பின் கைவிடப்படுகிறது. மருந்துகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை வழக்கமாக்கிக் கொள்பவர்கள் அதற்கு அடிமையாகுகின்றனர். இதுவே மருந்துக்கு அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. A drugs that modifies the physical, biological, physiological or social behaviors of a person by stimulating, depressing or disturbing the functions of the body and the mind is called addictive drugs. These drugs interact with the central nervous system and affect the individual physically and mentally. அதாவது ஒரு நபரின் உடல், மனம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை உற்சாகப்படுத்துவதன் மூலமோ மனசோர்வு அல்லது தொந்தரவுக்கு உள்ளாக்குவதன் மூலமோ அந்நபரின் உடல், உயிரியல், உளவியல் அல்லது சமூக ரீதியான நடத்தை மாற்றி அமைக்கும் மருந்து போதை மருந்து என அழைக்கப்படுகிறது. இந்த மருந்துகள் மைய நரம்பு மண்டலத்துடனும் தொடர்பு கொண்டு உடல் மற்றும் மனதளவில் பாதிப்பை உண்டாக்குகின்றன.